உபவடி நிலப்பகுதி ஏரிகள் அணைக்கட்டுகள் சீரமைப்பு, நந்தியாறு மற்றும் மருதையாறு உபவடி நில ஏரிகள் சீரமைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன. விஸ்வகுடி புதிய ஏரி தண்ணீர் கொள்ளளவு உயர்த்தப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 896 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 385 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 10 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பெரம்பலூர், பேரளி மற்றும் ஈசனை ஆகிய இடங்களில் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையங்கள் 14 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து குன்னம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 321 கிலோமீட்டர் சாலை, 5 பாலங்கள் கட்டும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 91 கிலோமீட்டர் சாலை, 5 பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 17 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் ஆனைவாரி ஓடை உபவடி நிலப்பகுதி ஏரிகள் மற்றும் அணைக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளாற்றின் குறுக்கே படுக்கை அணை மற்றும் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 740 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 206 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 6 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கழனிவாசலில் 33/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 2 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அரியலூர் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 63 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 166 கிலோமீட்டர் சாலை, 1 பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 12 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அரியலூர் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுப்பணித்துறை மூலம் மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது. பொன்னாறு வாய்க்கால் கீழ்போக்கி வலுக்கட்டமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. சுக்கிரன் ஏரி புனரமைக்கப்பட்டுள்ளது. சித்தமல்லி நீர்த்தேக்க புனரமைப்பு பணிகள், தாமரை ஓடையின் குறுக்கே தடுப்பணை, கல்லாறு ஓடையின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 1576 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 366 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 8 கோடி ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 130 கிலோமீட்டர் சாலை, 1 பால பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 18 கிலோமீட்டர் சாலை, 1 பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 14 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தை சார்ந்த 281 குடியிருப்புகளுக்காக கூட்டு குடிநீர் திட்டம் 32 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது விரைவில் முடிவடையும். ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 1620 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 449 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 10 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பாப்பாக்குடியில் 110/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 9 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பெருமக்களே, இன்று நான் வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் 13 தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட முடிக்கப்பட்ட பணிகளில் ஒரு சிலவற்றை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன்.
எல்லாவற்றையும் குறிப்பிட வேண்டும் என்றால் பல நாட்கள் தேவை, பல வாரங்கள் தேவை. எனவே நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் இப்போது நிறுத்திக் கொண்டேன். அடுத்தபடியாக மின்சார வாரியத்தை சீரமைக்கக்கூடிய திட்டம் என மத்திய அரசு கொண்டு வந்துள்ள உதய் திட்டத்தில் தமிழக அரசு பங்கு பெறாதது குறித்து ஒரு சில மத்திய அமைச்சர்களும் திமுக தலைவர் திரு கருணாநிதியும் தமிழக அரசை குறை கூறி வருகின்றனர். அனைத்திந்திய அளவில் தனியாரிடம் அதிக அளவில் மின் உற்பத்தி செய்யும் திறன் இருந்த போதும் பல மாநிலங்களில் மின்வெட்டு நிலவி வருகிறது. இதற்கு காரணம் அந்த மின் பகிர்மான கழகங்கள் பெரும் நஷ்டத்தில் இயங்கி வருவதாலும் அவர்களால் வாங்கிய கடன் மற்றும் வட்டி வங்கிகளுக்கு செலுத்த இயலாததாலும் அவைகளால் மின்சாரம் வாங்க இயலவில்லை. தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் முழு செயல்திறனில் செயல்பட முடியாததால் அவர்களாலும் வங்கிகளிடமிருந்து பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலவில்லை. எனவே வங்கிகளும் இந்த கடன் தொகையை நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது செயல்படாத சொத்தாக மாற்றிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மின்சார வாரியங்களின் கடன்களை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் மின்சார வாரியங்கள் மீண்டும் கடன் பெற்று மின்சாரத்தை வழங்கி மக்களுக்கு வழங்க இயலும் என்ற அடிப்படையிலும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவேதான் இந்த திட்டம் தனியார் மின் உற்பத்தியாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் லாபகரமாக அமையும் என்றாலும் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும். மாநில அரசால் மின் வாரியத்தின் கடன்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிதி பத்திரங்கள் வெளியிடுவதன் மூலம் நிதி திரட்டலாம் என்றாலும் நிதி பற்றாக்குறை தொடர்பான நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை, அதாவது FRBM வரையறைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே தளர்வு செய்யப்படுவதால் அடுத்த ஆண்டிலிருந்து மாநில அரசால் கடன் எதையும் பெற இயலாது. எனவே வளர்ச்சி திட்டங்கள் எதையும் செயல்படுத்த இயலாது. எனவேதான் இந்த FRBM கட்டுப்பாடுகள் 2 ஆண்டுகளுக்கு மட்டும் தளர்வு என்பதை மாற்றி அசல் மற்றும் வட்டியை திருப்பி செலுத்தும் 15 ஆண்டுகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் கடன் தொகையில் மத்திய அரசும் பங்கேற்று மானியம் வழங்கிட வேண்டும் என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் மின் வாரியத்திற்கு ஏற்படும் நஷ்டத்தை சமாளிக்கும் பொருட்டு வங்கிகள் மூலம் கடன் பெற வகை செய்யப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யப்பட்டால் வங்கிகளிலிருந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் பெற்றுள்ள 17,500 கோடி ரூபாய் கடனை மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் என்றும் நான் தெரிவித்திருந்தேன். மேலும் மின் வாரிய செலவுகளுக்கேற்ப 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்றாகும். இது குறித்து விளக்கமாகவும் விரிவாகவும் அமைச்சர்கள் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் மற்றும் திரு SP வேலுமணி ஆகியோர் பதில் அளித்திருந்தாலும் திமுக தலைவர் திரு கருணாநிதி இதில் விளக்கங்கள் இல்லை என்பது போல அறிக்கை வெளியிட்டுள்ளார். மின் திருட்டு போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளதாக திரு கருணாநிதி கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் கூறியது திரு கருணாநிதிக்கு புரியவில்லை போலும். மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியது மின் மீட்டர்கள் இல்லாத காரணத்தால் மின் திருட்டும். மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியது மின் மீட்டர்கள் இல்லாத காரணத்தால் மின் திருட்டும் மின் இழப்பும் ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் விவசாய பம்பு செட்டுகள் மற்றும் குடிசை மின் இணைப்புகளுக்கு மட்டுமே மின் மீட்டர்கள் பொருத்தப்படாத போது மின் மீட்டர்கள் இல்லாததால்
மின் திருட்டு ஏற்படுகிறது என கூறுவது தவறு என அமைச்சர்கள் பதில் சொல்லி இருந்தனர். இதை திரு கருணாநிதி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விவசாயிகளும் குடிசைகளில் வசிப்பவர்களும் மின் திருட்டுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று திரு கருணாநிதி கூறுகிறாரா என்பதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும், அவர்தான் விளக்கிட வேண்டும். என்னை சந்திக்க இயலவில்லை என்று ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியதற்கு பதில் என்ன என்று திரு கருணாநிதி கேட்டுள்ளார். எந்த நாட்களில் மத்திய அமைச்சர்கள் என்னை சந்தித்தார்கள் என்பதன் பட்டியலை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் என்னை சந்திப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என எத்தனை முறை என்னை சந்தித்திருக்கிறார் என்பது குறித்தும் கோவையில் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருப்பதே இதற்கு பதில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு தொடர்பாக தமிழகம் இன்னும் அறிக்கை அனுப்பவில்லை என்பதற்கு பதில் இன்னும் சொல்லப்படவில்லை என திரு கருணாநிதி கூறியிருப்பதும் பொய்யான குற்றச்சாட்டுதான். ஏனெனில் அமைச்சர்கள் திரு நத்தம் விஸ்வநாதன் மற்றும் திரு வேலுமணி ஆகியோரின் அறிக்கையில், டாக்டர் கஸ்தூரி ரங்கன் குழுவின் அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எதிராக பல்வேறு பரிந்துரைகள் உள்ளன என்றும், எனவேதான் அவர்களை பாதிக்காத வண்ணம் சுற்றுச்சூழல் கூருணர்வு பகுதிகளை வரையறுக்க மே மாதம் வரை கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது என்றும் தெளிவாக கூறியுள்ளனர். உதய் திட்டத்தால் மாநில அரசுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை தெளிவாக எடுத்து கூறியும் திரு கருணாநிதி இதனால் பயன் உண்டு என சொல்லுகிறார். திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை என்பது திரு கருணாநிதிக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணங்களை மாற்றி அமைக்கும் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் திரு கருணாநிதி. 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணங்களை மாற்றி அமைப்பது எப்படி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் என்பதை திரு கருணாநிதி தான் விளக்க வேண்டும். விளக்குவாரா? எல்இடி பல்புகள் வழங்கும் திட்டம் மற்றும் எல்இடி விளக்குகளுக்கு எல்இடி பல்புகள் பொருத்தும் திட்டம் ஆகியவற்றை திரு கருணாநிதி குழப்பிக் கொண்டு கேள்விகளை கேட்டுள்ளார். தெருவிளக்குகளுக்கு எல்இடி பல்புகள் பொருத்தும் திட்டம் உள்ளாட்சி அமைப்புகளால் செயல்படுத்தப்படுவதால் அந்த செலவு எப்படி 4.5 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே திரும்ப பெற்றுவிட முடியும் என்பதையும், மத்திய அரசு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தினால் செலவை திரும்ப பெற 16.5 வருடங்களாகும் என்பதையும் அமைச்சர்கள் விளக்கியுள்ளனர். செலவழிக்கப்பட்ட தொகையை 4.5 ஆண்டுகளில் திரும்ப பெறுவது லாபகரமானதா அல்லது 16.5 ஆண்டுகளில் திரும்ப பெறுவது லாபகரமானதா என்ற கணக்கு திரு கருணாநிதிக்கு புரியவில்லை என்றால் அவர் இது பற்றி நன்கு தெரிந்த யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளட்டும்.